மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுடன் பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை பேச்சுவார்த்தை நடத்துவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு சிறப்பு செய்தியாளர் சுபாஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சுபாஷ், இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அமமுக வெளிவந்த பிறகு நடைபெறக்கூடிய முதல் சந்திப்புன்னு பார்க்கலாமா? இந்த பேச்சுவார்த்தைங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் பெறக்கூடியதாக இருக்கு? அதாவது தினம்தோறும் நாங்கள் பேசிக்கிட்டு தான் இருக்கோம்னு டிடிவி தினகரனே செய்தியாளர்கள் சந்திப்புல சொல்லி இருந்தாரு. அண்ணாமலை எனக்கு அரசியலில் பழக்கப்பட்டவராக இருந்தாலும் தொடர்ச்சியாக எனக்கு நல்ல நண்பர், எங்களுக்கு பல்வேறு கருத்துக்கள் ஒரே நேரத்துல ஒத்து போகுது, அது ஒரே மாதிரியாக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்றதையும் அவர் வெளிப்படுத்தி இருந்தார். அண்ணாமலை பாஜக மாநில தலைவராக இருந்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணியில எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்பதையும் டிடிவி தினகரன் சொல்லியிருந்தார். அதே நேரத்தில் அண்ணாமலையும் அவர்கள் இருவரையும் மீண்டும், அதாவது ஓ பன்னீர்செல்வத்தையும் டிடிவி தினகரனையும் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டு வருவோம் அப்படின்றதையும், அது குறித்து அவரிடம் நாம் பேசுவேன் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாரு. அதன் காரணமாக டிடிவி தினகரன் 2-3 நாள்ல சந்திப்பேன் அப்படின்றது சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில நேற்று அந்த சந்திப்பானது நடந்திருக்கிறது. டிடிவி தினகரனுடைய இல்லத்துல, அந்த அடையாறில் அவரது இல்லத்துல சந்தித்து பேசியிருப்பதாக தகவல் இருக்கிறது. இந்த சந்திப்பானது சுமார் 1 மணி நேரம் பேசியிருக்கலாம், சந்திப்பு நடந்திருக்கும் அப்படின்றது சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சந்திப்புல பல்வேறு விஷயங்கள் இரு தலைவர்களும் பேசியிருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா டிடிவி தினகரனை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக இருக்க முடியாது, இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய பிரதான கோரிக்கை. மற்றபடி எங்களுக்கு வேற எதுவும் இல்லை அப்படின்றத அவர் வெளிப்படையாகவே சொல்லியிருந்தார். சோ இந்த எல்லா விஷயங்களையும் அவங்க கலந்து ஆலோசித்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இதுதான் இன்னைக்கு ஒரு முக்கிய செய்தியாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணியில ஓ பன்னீர்செல்வத்தையும் டிடிவி தினகரனையும் மீண்டும் கொண்டு வருவதற்கான முயற்சியை நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் என்பதை பகிரங்கமாக சொல்லியிருந்தார் அண்ணாமலை. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த சந்திப்பானது நேற்றைய தினம் டிடிவி தினகரன் இல்லத்தில் நடந்திருப்பதாக தெரிகிறது. அண்மை காலமாக, அதாவது சமீப காலமாக இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து 2 முக்கிய நபர்கள் வெளியேறியிருக்கிறார்கள். ஒன்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அதற்கு முன்பாக நன்றி சுபாஷ். இந்த பேச்சுவார்த்தை என்பது அடுத்த கட்டமாக எப்படி நகரும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.